புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம். ஈரோடில் பவானீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா தற்போது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் பவானி சங்கர் உடனமர் பவானீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன குடமுழுக்கானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் குடமுழுக்கை காண ஏராளமான பக்தர்கள் கூடியதால் அந்த பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு பவானீஸ்வரர் கோவிலில் தற்பொழுது குடமுழுக்கானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அன்பழகன், தற்பொழுது ஈரோட்டில் பவானீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானி ஆற்றங்கரை ஓரம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் பவானீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. விக்னேஸ்வரா பூஜையுடன் துவங்கி தொடர்ந்து 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாக பூஜையில் மகா பூர்ண ஹிதியுடன் மகா தீபாராதனை நடைபெற்று மேலதளங்கள் முழங்க படங்கள் புறப்பட்ட ஆலயத்தை வலம் வந்து விமான கோபுரத்தை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தம மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் பவானீஸ்வரர் உடமர் பவானி சங்கரி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிலை சுற்றிலும் திரண்ட பக்தர்கள் மீது புனித நீரம் தெளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பவானீஸ்வரர் அலங்கார பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று அரிசியை வர சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். குழந்தைகளுடன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பின் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது தடுமாறி விழுந்தனர். பிரசித்தி பெற்ற கோவிலில் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் விழாக்குழுகள் சரிவர ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என பக்தர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அன்பழகன். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.